எல்லாவற்றையும் விட பெரிய விசித்திரம், அந்த யுத்த வீரன் இருக்கிறானே மன்மதன், அவன் எப்படி இருக்கிறான்? அனங்கஹா, அவன் அனங்கனாக இருக்கிறான். மதனன், மன்மதன், மாறன், கந்தர்பன், காமன் என்று இப்படி அவனுக்கு அநேகம் பேர் இருந்தாலும் ஆச்சாரியால் அர்த்த புஷ்டியோடு இந்த இடத்தில் அனங்கன் என்ற பெயரை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அனங்கன் என்றால் அங்கன், அதாவது அங்கம் இல்லாதவன், ரூபமே இல்லாதவன் மன்மதன். பரமேஸ்வரன் அவனை பஸ்மீகரம் பண்ணியதற்கு அப்புறம் அம்பாள் அவனுக்கு மறுபடி ஜீவன் கொடுத்தாலும் ரூபம் கொடுக்கவில்லை. அகத்துக்காரர் பண்ணியதை அப்படியே மாற்றி பண்ணியதாக இருக்க வேண்டாம் என்று அவனுடைய ஜீவனை மாத்திரம் உயிர்ப்பித்துக் கொடுத்துவிட்டு உருவத்தை மறுபடி சிருஷ்டித்துக் கொடுக்காமல் நிறுத்தி கொண்டாள். அவனுடைய பத்னியிடம் ரதியிடம் பரிதாபத்தினால் அவளுக்கு மட்டும் அவர் ரூபத்தோடு தெரியும்படி அனுகிரகித்தாள். ரூபமில்லாமலே லைட், சவுண்ட் முதலிய போர்ஸ்கள், காற்று கூட இருப்பது போல அவனையும் ஒரு போர்ஸாக வைத்தாள். யுத்த வீரன் என்றால் நல்ல புஷ்டியாக, கரணை கரணையாக, கை காலும் வாட்ட சாட்டமான உடம்பாகவும் இருப்பான். மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டு பார்த்தாலே பயப்படும்படி இருப்பான். நம் கதையை பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லாதது மட்டுமில்லை, ஆஜானுபாகுவாக இல்லாவிட்டாலும் கூட சோனியாக கூட மன்மதன் என்று காட்டவே ஒரு உருவம் இல்லாமல் இருக்கிறான். உருவிலி என்றே சொல்லப்படுபவனாக இருக்கிறான். வசந்தனுக்கும் ரூபம் இல்லை என்றாலும் நேச்சரின் செழுமையில் இருந்து கெஸ் பண்ணிக் கொள்ளலாம். மலையமாறுத தேரையும் மேலே படும் தென்றலில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் அங்கமாக சேர்த்து கொண்டு மூலமான அங்கியாக இருக்கிறானே, அவனைத்தான் ஒரு விதத்திலும் கெஸ் பண்ண முடியாமல் முழு அங்கனாக இருக்கிறான். தெரிந்து கொள்ள முடியாமலே உள்ளே புகுந்து கொண்டு ஆட்டுவிக்கிற அதிசூக்ஷ்ம போர்ஸ். எத்தனை வேடிக்கை! சரீரமே இல்லாத ஒருத்தன் சக்தியே இல்லாத உபகரணங்களை கொண்டே சர்வலோகத்தையும் ஜெயிக்கிறானே. திரிபுர சம்ஹார காலத்தில் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பலமாக சக்தி வாய்ந்த மேருதனுஷ், வாசுகி நான், சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே அம்பு, சூரிய சந்திரர்கள், ரத சக்கரம், பூமி தேர்தட்டு, சாரதியாக பிரம்மா என்று ஜமா சேர்ந்தது. அப்படி இருந்தும் அதொன்றையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமலே அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். அவ்வளவுதான். கையை காலை தூக்கி குஸ்தி மல்லு போடவில்லை, சும்மா சிரித்தார். பராசக்தியை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் எனக்கா சகாயம் தேவை என்று இதுகளெல்லாம் வந்திருக்கின்றன என்று நினைத்து சிரித்துக் கொண்டார். உடனேயே திரிபுராசுரர்கள் பஸ்பமாகிவிட்டார்கள். சக்தி வாய்ந்த உபகரணங்கள் இருந்தும் அவற்றை அவர் பிரயோஜனம் செய்து கொள்ளாமலே ஜெயித்தார். சக்தியே இல்லாத உபகரணங்களை வைத்துக்கொண்டு மன்மதன் ஜெயிக்கிறான். இரண்டிற்கும் காரணம் ஒன்றேதான், ஒரே அம்பாள்தான். சுவாமிக்கு உள்ளேயே அவள் பராசக்தியாக இருந்து கொண்டு வெற்றியை சாதித்து கொடுத்தாள். இங்கே மன்மதனுக்கு அவள் தன் சக்தியில் லவலேசம் கடாட்சத்தால் அனுகிரகித்தே ஜகத் முழுவதிலும் அவனை ஜெயசாலி ஆக்கியிருக்கிறாள். ஒரே திராபையான உபகரணங்களை வைத்துக் கொண்டும் அவனே உடம்பில்லாத அனங்கனாக இருந்தபோதிலும், ததாபி இப்படியெல்லாம் இருந்தபோதிலும், ஏகஹா தான் ஒருவன் மாத்திரம் இருந்து கொண்டே, பேருக்கு வசந்தன் என்று ஒரு கூட்டாளி இருந்தாலும் வேறே சேனை, ஆணை, குதிரை எதுவும் இல்லாமல் மன்மதன் ஒருவன் மாத்திரமாக இருந்து கொண்டே, காமபி குரூபாம், என்னவென்றே சொல்லத் தெரியாத உன் கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை, உன் என்பது அம்பாளை ஹிமகிரி சூதே என்று கூப்பிட்டு உன்னுடைய கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை என்கிறார். அந்த கிருபையை அவளுடைய கடாட்சத்தின் மூலம் மன்மதன் பெறுவதே தே அபாங்காத் லப்வா என்கிறார். அபாங்காத் தே என்று ஸ்லோகத்தில் வருவதை தே உன்னுடைய, அபாங்காத் கடாட்சத்தால் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். அம்பாளுடைய கடாட்சத்தால் ஏதோ கொஞ்சம் கிருபை பெற்றே மன்மதன் தனி ஒருவனாக திராவை உபகரணங்களை வைத்துக்கொண்டு ஜகதிதம், இதம் ஜகத், இந்த ஜகத்தை சர்வம், ஜகத் பூராவையும் விஜயதே ஜெயித்து விடுகிறான். இப்படி சிருஷ்டிக்கு அனுகிரகம் பண்ணுவது சப்பிரபஞ்சத்தை சேர்ந்த மாயா காரியம். இதற்கு கடாட்ச லேசம் போதும். திரிபுர சம்ஹாரம் என்பது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை நிராகரணம் பண்ணி நிராகரித்து மகா காரணமான பிரம்மமாக நிற்பது. அது நிஷ்பிரபஞ்சத்தில் சேர்க்கும் காரியம். அதற்கு அவளே உள்ளே பூர்ண சக்தியாக இருந்து நடத்தி கொடுத்தால்தான் முடியும். திரிபுர தகனம் பண்ணியவர் இந்த காமனையுமே தகனம் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம்
அவரிடம் இருந்த பரிபூரண சக்தி விலாசத்திடம் இவன் பெற்றிருந்த துளிப்போற அனுகிரக சக்தி எடுபடாமல் அமுங்கிப் போனதுதான். காமன் ஜெயித்ததை, அவனை அம்பாள் ஜெயிக்க வைத்ததை சொல்லும்போது அதோடு விட்டுவிடக்கூடாது. அவனை நாம் ஜெயித்தாக வேண்டும், காமஜெயம் பண்ணியாக வேண்டும். ஈஸ்வரன் விஷயத்தில் அதற்கும் அம்பாளே உள்ளே நின்று சக்தி கொடுத்திருக்கிறாள் என்பதையும் இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டியது அந்த அனுகிரகம்தான். ஆக்கின சக்திதான் அழிக்கவும் முடியும் என்பதற்காகத்தான் இங்கே ஆச்சாரியாள் ஆக்கின சக்தியை சொல்வது. அவனுக்கு சக்தியே இல்லாத உபகரணங்களை அவள் தந்திருப்பதும் உயர்ந்த தாத்பரியத்தின் மேலேதான். அவற்றை வைத்துக் கொண்டும் ஜெயித்தால்தான் அவனுக்கு அம்பாள் பிச்சையால் தான் ஜெயிக்கிறோம் என்ற அடக்கம் இருக்கும். இல்லாவிட்டால் அகம்பாவம் வந்துவிடும் என்ற கருணையாலேயே இந்த மாதிரி சாமக்கிரியைகளை கொடுத்தது. அனங்கனான அவன் ஒரு காலத்தில் சர்வாங்க சுந்தரமான சரீரம் பெற்றிருந்தவன். மன்மதன் மாதிரி என்று இன்றைக்கும் வசனம் இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு அவன் அழகிலே முதலான சரீரம் பெற்றிருந்தான். அந்த அகம்பாவம் அவனுக்கு அப்போது இருந்தது. அப்போது தேவர்கள் சூரபத்மாசுரனிடம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈஸ்வரனுக்கு ஒரு புத்திரன் உண்டானால்தான் சூரனை கொல்ல முடியும் என்பதால் அப்போது தட்சிணாமூர்த்தியாக தபஸ்வி கோலத்தில் இருந்த ஈஸ்வரனுக்கு பர்வத ராஜகுமாரியாக அவதரித்திருந்த அம்பாளிடம் பிரேமையை தோற்றுவிக்க வேண்டும் என்று மன்மதனிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். நம்முடைய ஸ்லோகத்தில் ஹிமகிரி சூதே என்று வருகிறது. பர்வத ராஜகுமாரியைத்தான் அப்படி சொல்வது. அம்பாள் எடுத்துக்கொண்ட அநேக அவதாரங்களில் இதன்போதுதான் ஈஸ்வரன் முதலில் மன்மதனை தகனம் பண்ணிவிட்டு அப்புறம் மனஸ் மாறி அவளிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் செய்து கொண்டதால் அந்த பெயரை இங்கே போட்டதில் தனி பொருத்தம் இருக்கிறது. அது பின்கதை. முதலில் தேவர்கள் சுவாமியிடம் சிருங்கார எண்ணத்தை உண்டாக்கச் சொல்லி மன்மதனை அனுப்பினார்கள். ஓ, நாம் பரமேஸ்வரன் மனசையே கலக்கி ஜெயிக்கக்கூடிய மகாசக்திமானா என்ற அகம்பாவமும் அவனுக்கு சேர்ந்தது. மன்மதன் என்றால் மனசை கலக்குகிறவன் என்றுதான் அர்த்தம். கடைவதை மதனம் என்பது க்ஷீராப்தி மதனம் என்று பார்க்கடலை கடைந்ததை சொல்கிறோம் அல்லவா? மனசை மதனம் பண்ணுபவன் மன்மதன். கலக்க முடியாத வைராக்கிய பர்வதமாக இருந்த சுவாமியை கலக்க முடியும் என்ற அகம்பாவத்துடன் போனான். அப்புறம் என்னாச்சு? அவர் இவனை இருந்த இடம் தெரியாமல் பொசுக்கிவிட்டார். பிற்பாடு அம்பாள் புத்துயிர் கொடுத்தாள். ஆனால் இப்போது தன்னால் எதுவும் முடியும் என்ற அகம்பாவம் அவனுக்கு போய்விட்டிருந்தது. அப்புறம் சுவாமியையும் அவன் ஜெயித்து, அதுதான் முக்கியமாக காமாட்சி விஷயமான காமாட்சி விலாசம் என்ற புராணமாக ஆனாலும் அது மன்மத புராணமாக இல்லாமல் காமாட்சி புராணமாக இருப்பதாலேயே அந்த ஜெயத்திற்கான சக்தி முழுவதையும் அவள் தந்ததாலேயே என்று தெரிந்து கொள்ளலாம். இதை ரொம்பவும் அடக்கத்துடன் மன்மதனும் தெரிந்து கொண்டிருந்ததாகவே அந்த புராண கதை காட்டுகிறது. என் சக்தியால் ஜெயிக்கப் போகிறேனாக்கும் என்று இப்போது அவன் சுவாமியிடம் போகாமல், என் தாயாரின் அனுகிரக சக்தி எனக்கும் ஜெயம் வாங்கித் தரப்போகிறது என்ற ஸ்பிரிட்டிலேயே போய் அப்படியே ஜெயித்தான். அதாவது அவன் சிவ நேத்ராக்னியில் பஸ்பமான போதே அவனுக்கு சொந்த சக்தியில் இருந்த அகம்பாவமும் பஸ்பமாகிவிட்டது. தன்னுடைய ரூப சம்பத்தை பற்றி அவனுக்கு இருந்த அகம்பாவமும் போக வேண்டும் என்றுதான் மறுபடி அம்பாள் அவனை உயிர்ப்பித்த போது உயிர்ப்பிக்க மட்டும் செய்தாளை ஒழிய உடம்பை கொடுக்கவில்லை. உயிர்ப்பித்தாளை ஒழிய உடற்பிக்கவில்லை. உருவிலியாக பண்ணிவிட்டாள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று பழமொழி. தர்பையும் புல் தினுசை சேர்ந்ததே. தூய புல் ஆனதால் தூப்புல் என்று அதற்கு பேர். காஞ்சிபுரத்தில் தர்பை நிறைய மண்டி வளர்ந்த ஒரு இடத்திற்கு தூப்புல் என்றே பெயர். வேதாந்த தேசிகர் அங்கேதான் பிறந்தார். காகாசுரனை வதம் பண்ணுவதற்காக ராமர் ஒரு தர்பை புல்லைத்தான் அஸ்திரமாக போட்டார். அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் அவர் காலிலே வந்து விழுந்தான். அபயந்தந்து பிழைத்துப்போ என்று அனுப்பி வைத்தார். அங்கே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நிரூபித்து காட்டினார். அவர் பல தினசில் வல்லவரானாலும் இங்கே மந்திரத்தில் வல்லவராக இருந்து மந்திர சக்தியாலேயே புல்லை ஆயுதமாக்கினார். சாக்ஷாத் பராசக்தியின் கடாட்ச சக்தியால் மன்மதனுக்கு பூவும் ஆயுதமாயிற்று. பஸ்மமான அவனுக்கு புனர்ஜீவனம் தந்ததே அந்த கடாட்சம்தான். அக்னி நேத்திரத்தால் பதி பஸ்மமாகி இருந்தாரே, அந்த சாம்பலை அவள் அமிர்த நேத்திரத்தால் பார்த்தாள். உடனே மன்மதனுக்கு உயிர் வந்துவிட்டது. காமாட்சி என்ற பெயருக்கு ஒரு அர்த்தமே தன்னுடைய அக்ஷத்தால் கடாட்சத்தால் காமனை உண்டு பண்ணியவள் என்பதுதான்.
சிவனை காமன் வென்றதை சொல்லாதது. காமனுக்கு சக்தியும் பதவியும் தந்தவள் காமேஸ்வரியாகிய லலிதாம்பாளே. ஆகையால் நம்முடைய ஸ்தோத்திரம் அவளை குறித்ததே என்று இந்த ஸ்லோகம் ஓரளவுக்கு நன்றாகவே தெரியப்படுத்திவிடுகிறது. இருந்தாலும் முழுக்க உடைத்து சொல்லவில்லை. பொதுப்படையாக காமன் ஜெகத்தை ஜெயிக்கிறான், ஜெகதிதம் அனங்கோ விஜயதே என்று சொல்லியிருக்கிறதே தவிர ஈஸ்வரனை ஜெயித்ததாக இல்லை. அந்த பெரிய வெற்றியையும் அவனுக்கு ஏற்படுத்தி தந்ததுதான் காமேஸ்வரியின் முக்கியமான லீலை. அதை சொல்லவில்லை. காமதகனம் நடந்த சமயத்தில், அதாவது அவன் ஈஸ்வரனிடம் தோற்று மட்டுமல்லாமல் உயிரையே இழந்து பஸ்மமான சமயத்தில் அம்பாளுக்கு ஏற்பட்டிருந்த பார்வதி அவதாரத்தை தான் ஹிமகிரி சூதே என்ற பெயர் காட்டுகிறது. பிற்பாடு சுவாமி அவரிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் பண்ணி கொண்டார் என்றாலும் கூட அதை காமனின் காரியமாக அவனுடைய வெற்றியாக சொல்வது இல்லை. அம்பாளுடைய சுத்தமான பிரேமையும் அவள் பண்ணிய அற்புதமான தபசும் தான் தக்ஷணாமூர்த்தியையும் இலக்கி கல்யாண சுந்தரராக ஆக்கிற்று என்றே அந்த கதை போகிறது. ஸ்காந்தத்தில் சொல்லி காளிதாசனும் குமார சம்பவத்தில் அடாப்ட் பண்ணியிருக்கிற விருத்தாந்தம் இதுதான். முந்தைய ஸ்லோகத்திலும் காமன் மகாமுனிவர்களையும் மோகிக்க செய்கிறான் என்று இருக்கிறதே தவிர ஈஸ்வரனையே அவன் ஜெயித்து மோகிக்க செய்ததாக இல்லை. மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து அந்த காரியம் செய்வதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது.